வணக்கம் ரோகுகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை 13/6/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நாங்கள் வலம்புரி நாடன் நடப்புடன் வைகாசி 30ஆம் நாள் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் லைவ்ல வராம நாங்கள் இதை செய்திகளை போவோம். லைவ்ல உள்ளதுமே இந்த எடுத்து போடலாம். லைவ்ல போனாங்க கொஞ்சம் குழப்பமாயிருக்கு. ஆகையினால் இதை நாங்கள் நேரடியாக வீடியோவுக்கு வரோம். சிறைச்சாலை திணைக்கள ஊடக பேச்சாளராக ஜகத் வீரசிங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலை திணைக்கள களத்தின் புதிய ஊடக பேச்சாளராக ஜகத் வீரசிங்க நியமிக்கப்பட்டிருக்கிறார். குஜராத் அகமதாபாத்தில் விமானம் கீழே விழுந்து நொறுங்கி கோர விபத்து. இது நேற்று நடந்தது. இதில் சுமார் 240 பேர் உயிரிழப்பு. விபத்து நடைபெற்ற இடத்தில் 204 சடலங்கள் நேற்று இரவு வரை மீட்பு. குஜராத் முன்னாள் முதலமைச்சரும் விமான விபத்தில் பலி. ஒரு பயணி உயிரோடு தப்பியுள்ளார். காலம் கிட்ட இருக்குது அவருக்கு கணக்கு. விமான மருத்துவ கல்லூரியில் மோதியில் 5 மாணவர்களும் உயிரிழப்பு. ஆகையினாலே இந்த விமானத்தின் தாக்கங்கள் அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அடுத்தது யாழ் மாநகர சபையின் கன்னி அமர்வு இன்று. முதல்வர் பதவிக்கு மும்முனை போட்டி. பின்னர செய்திகளில் தான் விவரம் தெரியும். விடுவிக்கப்பட்ட கற்கோள இராணுவமாக அருகில் மனித மண்டையோட்டுடன் கூடிய மனித எஜங்கள். 40 போதை மாத்திரையுடன் சாவச்சேரியில் 2 கைது. தையட்டி காணி உரிமையாளருக்கு நட்டஈடு அல்லது மாற்றுக்காணி கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தெரிவிப்பு. டைனமைட் வெடிமருந்துடன் குருநர் மீட்பு. பவுனியா மன்னார் வீதியில் மோட்டார் சைக்கிள் விபத்து. 3 படுகாயம். நேருக்கு நேர் மோதி போட்டாங்க. மற்றது பேராசிரியர் தில்லைநாதன் காலமானார். அவர் எங்களுடைய கொழும்புவை தமிழ்துறை தலைவராக இருந்தவர். அவருடைய இறப்புக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் சேவைக்கு இந்தியா மீண்டும் 1 வருடம் நிதியுதவி வழங்குவதாக தெரிவித்திருக்குது. அடுத்தது இலங்கையில் பதிவான கோவிட் மரணங்கள் அவதானமாக இருக்குமாறு அறிக்கை விடப்பட்டிருக்கிறது. 2 மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. கவனமாயிரும். 65 வயதுடையவர் கொஞ்சம் வயது போனவர்கள் தான். இருந்தாலும் எங்களுக்கு அது இறப்புகள் தானே. இழப்புகள் வயது போனோண்டு 65. முன்னாள் ஜனாதிபதி ரஷ்யா விமானம் ரணில் விக்ரமசிங்க ரஷ்யாவுக்கு போறார். அவர் நாடெல்லாம் சுத்தி கொண்டு திரிகிறார். பல ஐரோப்பிய நாடுகளுக்கு விஜயம் செய்ய உள்ள அவர் 22ஆம் தேதி நாடு திரும்பினார். இப்ப இன்றைக்கு 10/13 அப்ப 10 நாள் இங்கே ஒதுங்க போறார். சுத்தத்தான். ஆமா, மின் கட்டண அதிகரிப்புக்கு கட்டம் எதிர்ப்பு போராட்டத்தை குதிக்கொள்ள நுகர்வோர் சங்கம். சிறுவர்களை காய்ச்சல் இருந்தால் பாடசாலைக்கு அனுப்பாதீர்கள். பெற்றோரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தயவு செய்து சிக்கன் குனியா மலேரியா அதெல்லாம் வருது, கொரோனா எல்லாம் வருது. கவனமாயிருங்கோ. காய்ச்சல்னா அனுப்பி போடாது. பொடிகள் நிற்க போறாங்க, லீவ் அடிக்க போறாங்க எங்களை பொடிகள். உடனே அம்மா காய்ச்சல் காயிற மாதிரி சுடுவத மாண்டை அப்ப நில்லடாம்பி. சரி, அவன் நின்றுவான். கவனமா பார்த்து டெஸ்ட் பண்ணுங்க. நீதிமன்ற கட்டளையை மீறியுள்ளார்கள். தையட்டி விகாரி அகற்ற கோரி போராடிகளுக்கு எதிராக வழக்கு அன்னைக்கு நடந்ததில்லோ. அவைய கொண்டு அடைக்க போறாங்க. என்ன சாவச்சேரி நகர பிரதேச சபைக்கு தெரிவான 2 எதிரான வழக்கு இன்று பரிசீலனை. அவைய பரிசீலனை செய்ய போறாங்க. எது சொல்லுவா சாவச்சேரியில் 2 பேர் பிரதேச சபைக்கு சைக்கிள் கட்சியில வந்து தண்டவை. இப்போ அவைய அந்த ஊரில் வழங்கப்படுறாங்க. குற்றப்பிரச்சனை பவுனியா சிறைச்சாலைக்குள் அதிரடியாக நுழைந்து உள்ளுக்குள்ளான்ட்டாங்க. மனோகர குருக்களின் மறைவு கொண்டு துயரடைகிறோம். சர்வதேச இந்து மத குருமார் ஒன்றியம் ஆகம வைதிக சிலோன்மனை சிவசரி பரமேஸ்வர குருக்களின் அவர்களின் மறைவு செய்தி கட்டி துயரடைகிறோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரைட், எல்லாரும் இறக்கினோம். எல்லாம் பொருத்தான உண்மை. உணவுப் பொருட்களின் விலை உயரும் அபாயம். அது எங்களுக்கு உயர்ந்து கொண்டே போகுது. பார்ப்போம் எங்கே போய் நிற்கிதுன்னு. தேசிய விலங்கு கணக்கெடுப்பு அறிக்கை வெளியீடு. சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளராக ஜகத் வீரசிங்க. இந்தியாவில் 9வது நாகபூஷணி அம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவம் ஆரம்பமாயிருக்கிறாப்பா. அம்மா கடல் இனி அட்டிக்கும் பேர் கடல். அப்போ எதிர்வரும் 26ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 16 தினங்கள் உற்சவம் இடம்பெறவுள்ளது. நயனாதீவு பக்தர்கள் போய் நயனாதீவு அம்மாட்ட போய் ஆசீர்வாதங்களை பெற்று வாங்கும். இந்தியாவிலிருந்து ஜாழ் திரும்பியவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி வைப்பு. அன்றைக்கு இங்கே எங்க மாவட்ட செயலத்தில் நடைபெற்ற தகவல் வந்தது. அதானே. சமூகமான திரும்பியவர்களின் சுமூகமான மீள் ஒருங்கிணைப்புக்கான உதவித்தொகையானது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபனை நேற்று முன்தினம் புதன்கிழமை மாவட்ட செயலத்தில் வைத்து வழங்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் எவ்வளோ போடையில் போட்டிருக்கு. இதற்கான உதவித்தொகை தலா 90,000 ரூபாய் வீதம் வேலணை மற்றும் சாவச்சேரி பிரதேச செயல பிரிவு மீள திரும்பிய 6 பேருக்கு கொடுப்பன வழங்கப்பட்டது. ரைட். வாகன இலக்கங்கள் தொடர்பாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திலிருந்து 2025 5/30 தேதி கிடைக்கப்பட்ட வாகன இலக்கத்தார்கள் பட்டியல் யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்களிலும் போட்டிருக்கும். போய் பார்த்துட்டு உங்கள் நம்பர் உள்ள தான் எடுங்க கொண்டே. வீட்டு கழிவுகள் தொடர்பாக யாழ் மாநகர சபையின் அறிவுறுத்தல்.
வீட்டு கழிவு என்ன செய்யணும், பிரித்து போடணும் என்றுதான். அதுதான் என்ன 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பிளட் அலுவலகங்களை சமர்ப்பிக்க முடியும். கொண்டே கொடுக்கலாம் கழிவுகளை. ஐயோ நல்ல விஷயம், கொண்டே கொடுங்கப்பா, அந்த ரோட்டு வழியாக போடாதீங்கப்பா, மணக்கு கோழி எல்லாம் கழிவுகளை போட்டு நீ ஞாயிற்றுக்கிழமை வேறு நாளை கொண்டு வந்து கொட்டி விடுவாங்க மனம் வந்தால். அச்சோ கடவுளை. நிலந்தவுக்கு எதிராக விசாரணை அக்டோபரில். அது அந்த உயிர்நாயர் சம்பந்தமான புதிய வகை டைனோசரை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள். டைனோசர் இங்கே கிடந்திருக்கு. மொங்கோலியா ஆட்சியத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் புதிய டைனோசர் இனத்தை விஞ்ஞானிகள் கண்டு. என்னடா அப்போ எலும்புகளை அது இந்த பழைய காலத்தில் வந்த காலத்தில் வாழ்ந்த மிருகங்கள்லாம் 2009க்கு முற்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் ரத்து. டோய் ஐயோ எனக்கும் இல்லையே, இது என்ன கரைச்சல். 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு வழங்கப்பட்டு புதுப்பிக்கப்படாத அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களும் சரியாகாத பத்திரங்களை ரத்து செய்வதை குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்து வருது. சரி வராதா? நான் என்னாலையெல்லாம் எடுக்கலாம் பயணி. இது தொடர்பாக பரிந்துரை மற்றும் கோரிக்கை போலீஸ் துணைக்களை கூட அவங்க சொல்கிறவங்க தான். கள்ள ஐடென்டி கார்டு பண்ணி கிடக்கு என்று நெடுக்க கண்டா கேட்குறவங்க. நானும் பேக்காடி போடுவார். அது இலங்கையில் தற்போது ஒரு கோடிக்கு மேற்பட்டோர் சாரதி அனுமதித்தை பெற்றுள்ளதுடன் அது 4 மில்லியனுக்கு அதிகமான. என்னடாப்பா இது கரைச்சல் அமைய போகுது. இரவிக்கு தான் பார்க்கணும். என்னடாப்பா நான் எதுவும் தப்பிட்டேன்னு பார்த்தேன். பாரதம் லைசன்ஸ் அதே கண்ணை காட்டி விட்டா சரி. கண்ணம் பிரச்சனை பார்ப்போம். கண்ணாடி காட்டா கண்ணாடி போட்டு இல்லையே ஓடணும். அதில்லையே பிரச்சனை. சமூக வலைத்தளங்களை சிறுவர்கள் பயன்படுத்த தடை. பிரான்ஸ் அரசு அதிரடி. வெரி குட். கைவிடு. எங்க பிரான்ஸில்? இலங்கையில இல்லை. இலங்கையில் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சமூக வலைத்தளங்கள் இளைஞர்கள் மீது ஏற்படுத்தும் எதிர்மறை தாக்கம் குறித்து கவலைகள் அதிகரித்துள்ள நிலையில் பிரான்ஸ் முக்கிய முடிவை எடுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடுக்க விரைவில் கடுமையான விதிகள் அமல்படுத்தப்படும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அறிவித்துள்ளார். வெரி குட், தேங்க்யூ. நான் வாழ்த்துக்களை அந்த அரசாங்கம் கீழே எங்களுக்கு டிராவிக்கு கொடுப்போம். என்ன கதை? ஈரானுடனான பதட்டங்கள் அதிகரிப்பு, ஊழியர்களை வெளியேற்றும் அமெரிக்கா. பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக ஊழியர்கள் மற்றும் அவர்களை சார்ந்திருப்பவர்களுக்கு பாதுகாப்பு அபாயங்கள் அதிகரித்து வருவதால் அவர்கள் ஈராக்கிலிருந்து வெளியேற்றப்பட உள்ளதாக அமெரிக்கா பார்த்து என்ன செய்கிறாங்க நடக்கட்டும். வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட பாடசாலை பேருந்து மாணவர்கள் உட்பட 49 பேர் பலி. அதோட ஒருத்தோடு கொடுத்தது ஆக்களோட. தென்னாப்பிரிக்காவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து வெள்ளத்தில் சிக்கி சுமார் 49 பேர் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தென் அமெரிக்காவின் சில பகுதிகளில் கடுமையான குளிர் நிலவுவதால் மழை மற்றும் பனி ஏற்பட்டு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மிகவும் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்றான கிழக்கு கேப்பில் வெள்ளம் பலரை தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றியுள்ளது. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் புதன்கிழமை முன்னதாக அரசு ஒளிபரப்பான SABC செவ்வாய்க்கிழமை காலை பள்ளிக்கு செல்லும் வழியில் டெகோலிக்மி கிராமத்தில் ஒரு பள்ளி பேருந்து ஆற்றில் அடித்து செல்லப்பட போய் கொண்டிருக்கு. ரோட்டால் அடிச்சு கொண்டு போயிருக்கேன். கொட்டவளி தண்ணியை பார்த்தி என்னடாப்பா இதை நீ காட்டியிருக்கலாம். ஆப்பிரிக்காவிலையும் ஓ அது பாருங்க எங்கடக்கு வந்த வெள்ளத்தை காட்சி நல்லா இருக்குது. என்ன நல்லா இருக்குன்ற அடிக்க போகிறாங்க. தென்னாப்பிரிக்கா சமீபத்திய ஆண்டுகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அவர்களில் சிலர் உயிரிழப்புகளை சந்தித்துள்ளனர். 2022ஆம் ஆண்டு கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் டர்பன் மற்றும் குவாசுரு நாட்டாவில் 400 பேர் வரை இறந்துள்ளனர். வெள்ளத்தை எங்களுக்கு வெள்ளம் வந்தால் இலங்கை தீவு தானே திரைச்சி போடுங்க. என்ன கங்கேரியில் அரசுக்கு எதிராக திரண்ட மக்கள் எல்லாம் எல்லா இடம் சண்டையும் சச்சரவும் தான் கிடக்குது. லாஸ் ஏஞ்சல்ஸ் போராட்டம் இதுவரை 400 பேர் கைது. லாஸ் ஏஞ்சல்ஸை உலுக்கிய குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் நகரம் முழுவதும் அமைதியின்மை நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இல்லைடா அப்போ எல்லா இடம் பிரச்சனையாக தான் நடக்குது. எங்களை நாட்டிலாம் பிரச்சனை பார்த்தா எல்லா நாட்டிலையும் பிரச்சனை. சே ஐயோ வேகமாக பரவும் எலிக்காய்ச்சல். இதுக்கு அடுத்த காய்ச்சல். இந்த எலிகளோட நாடு முழுவதும் எலிக்காய்ச்சல் பரவல் அதிகரித்து வருவதாக சுகாதார வீட்டு எலி இல்லை சரியோ வீட்டு எலிக்காய்ச்சல் வராதப்ப என்ன தொத்து மாமோ. இங்கே பார்த்தி ரத்னபுரி, குருவாகல், கேகாலை, கம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் அதிக எலிக்காய்ச்சல்களோட இந்த ரோட்டு வழிய இந்த கழிவு நீர் ஓடுற வழியாக இதுக்கும் தெரியும் எலிகள் பெரிய எலிகள் கிலோ கணக்கு. சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் ராஜினாமா. சரியா கதை. சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளராக பணியாற்றிய சிறைச்சாலைகள் கண்காணிப்பாளர் காமினி பி திசாநாயக்க தனது ராஜமா கடிதத்தை சிறைச்சாலைகள் பதில் ஆணையாளரிடம் சமர்ப்பித்துள்ளதாக. நீங்கள் எங்களை போய் சொல்ல கிடையாது, நாங்களே போகிறோம்னே நீங்கள் பாருங்கொண்டே அவருக்கு நைஸாக விலத்திட்டாரு. ஆனால் விலத்தினாலும் விடவாங்களே. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு துஷ்பிரயோகம் செய்த அனுராபுரம் சிறைச்சாலையிலிருந்து ஒரு கைது பிடிக்கப்பட்டமை தொடர்பில் தற்போதைய சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு அவர் நைஸா ஊடக பேச்சாளர் தனது நைஸா போட்டார். அவர் கட்டிக்கார் தானே போட்டார். மரியாதையை காப்பாற்றுற வீரவு.
முறையற்ற பொது மன்னிப்பு, இருவர் உள்ளே இருவர் வெளியே. ஏன் இந்த பாரபட்சம்? ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை பயன்படுத்தி முறையற்ற வகையில் கைதி ஒருவருக்கு விடுதலை வழங்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டுள்ளதை போன்று ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் நீதி அமைச்சின் செயலாளர் ஆகியோரும் கைது செய்யப்பட வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகம்பன் அவற்றை கதையை கேட்கவே இப்போ திருப்பி அவருக்கு ஒற்றை கதை தான். ஆள் உங்களை மாதிரி இப்போ எங்கள்ட தமிழடியான் சந்துரு மாதிரி இருந்த ஆள் செய்தி தான் தயாரிக்குது ஓடுது. என்னடா ஓடலாம் செய்திகளை பார்த்துட்டு ஆள் கதை தான், ஆளுடைய கதை இருப்போம் இல்லை ஓடுது. உதயகம்பன் கீரோவாயிட்டு தெரியும் செய்தியில். ஆனால் கட்டிக்காரன் முந்தைய இந்த இது வந்தவருக்கு பார்த்த நீங்க நல்ல ஒரு படிவான மனுஷன் இங்கே பார்த்தேன். யாழ்ப்பாணம் உயரமான ஆள் சிமாட்டான ஆள் போய் பார்த்தேன். அவர் இப்படியெல்லாம் கதைக்கிறார். இப்போ புகைத்தல் போதையை ஒழித்தல் விழிப்புணர்வு பேரணி, இது இங்கே நாங்கள் விழிப்புணர்வு மட்டும்தானே செய்யலாம். 30,000 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்ய திட்டம். இறக்குமதி செய்ய திட்டம் இல்லையா, உற்பத்தி செய்ய திட்டத்தை என்னடா. நிலக்கடலை விதைப்பு எங்க விதைக்கணும்? 4வது தேதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிடியளவு கமநிலம் செய்து நிலக்கடை நல்ல சாமான் வறுத்து சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். வச்சாப்பளையில சரியான வில்லை. அகமதாபாத் விபத்து ஜனாதிபதி அனுர இரங்கல். அவர் வெளிநாட்டில் இருந்தாலும் சொல்லியிருக்கு. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக மிகுந்த கவலை அடைவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுர தனது எக்ஸ் தளத்தில் 11 வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு விமானத்தில் பயணித்த அனைவரின் குடும்பங்களுக்கும் தமது இரங்கலை தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சோகமான தருணத்தில் இலங்கை மக்கள் இந்தியாவுடன் இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விமானத்தில் 240க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இவர்களுடன் முருகன் சின்னாவும் இணைந்திருக்கிறார்கள் என்பதை நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஆசிய தேங்கத்துக்கு டக்குன்னு வருவோமோ நேரம் இருப்போம். ஆசிய தலைங்கத்துக்கு நாங்கள் வருவோம். சாக்ரட்டிஸ் தான் வருது. சோக்ரட்டிஸ் என்ன செய்ய தெரிந்தவன் சாதிக்கின்றான், செய்ய தெரியாதவன் போதிக்கின்றான். நல்லா இருக்கு. அந்த பில்டப் கதைக்காரருக்கு நல்ல கதை. என்ன சும்மா கதை கொண்டு இருக்கிறது அதை செய்வான். செய்ய தெரிந்தவன் சாதிக்க அவன் செய்து கொண்டு போடுவான். அதுதான் பேசு. நான் நீ எதுவும் பிளான் போட்டு கொண்டு இருக்கிறதே வேறு ரோட்டால் கேட்டு கொண்டு அவன் செய்துவான். நாங்கள் பேருந்து செய்வோம். காலையில் தானே எங்கள்கிட்ட கதைக்கிறது காய்ச்சி போட்டு இருக்கு. அவன் செய்து கொண்டு அவன் போடுவான். அதுதான் பிளானோட புளியில சொல்லி போடாங்க. இருந்துட்டு செய்ய பாருங்க. செய்ய தெரியாதவன் போதிக்கிறான். நல்லா இருக்குன்னு ரைட். தூய்மைப்படும் சிங்கள அரசியலும் சாக்கடையில் விழும் நம் அரசியலும் நல்லா இருக்கு. அங்க கிளீன்ஸ்லாம் நடக்குதானே. இங்கே நாறு அரசியல் என்று யாரையும் கதைக்க தொடங்கினால் அவ்வளவுதான். அதை விடுங்க என்று சொல்லும் அளவுக்கு நம் அரசியல் சாக்கடை ஆகிவிட்டது. உதப்பி காய்ச்சி. முன்பெல்லாம் தமிழர் அரசியல் நேர்மையும் ஒழுங்கும் இருந்தன. ஆனால் இன்றையும் தமிழர் அரசியல் என்பது மிகவும் கீழ்நிலைப்பட்டு விட்டது. உண்மையில் நாங்கள் அரசியல் ரீதியில் கடும் பலவீனப்பட்டு வருகிறோம். அதே நேரம் தென்பகுதி அரசியல் தூய்மைப்பட்டு வருகிறோம். ஆம், ஆட்சியில் இருந்தபோது ஊழல் செய்த அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகளை நீதிமன்றில் நிறுத்துவது என்பது சாதாரணமான விடயமில்லை. உண்மைதான் என்ன. ஆனாலும் அதனை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மிகவும் கச்சிதமாக செய்து வருகிறார். இதன் காரணமாக தென்பகுதி அரசியல் தூய்மைப்பட்டு வருகிறது. அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தொனிப்பொருள் தென்பகுதி அரசியலில் இருந்துதான் ஆரம்பிக்கப்படுகிறதோ என்று எண்ணும் வரைக்கு நிலைமை உள்ளது. ஊழல்வாதிகளை நீதிமன்றில் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கின்ற ஜனாதிபதி அனுரவின் நடவடிக்கையால் தென்பகுதி அரசியல் அதிர்ந்து போயுள்ளது. வடக்கில முதல் கை வச்சால் சொல்லுவாங்க தமிழர் பக்கம் பாரபட்சம் பார்க்கணும். அங்கால எல்லாரும் வந்து இந்தியாவில் பார்க்கணும். அப்படி செய்யாமல் முதல்ல அங்கால செய்துட்டு மச்சான் மேருக்கு பேருந்து இந்தியாவில் வருவோம் யோசிச்சாரு வந்து வாரன் நீங்க இருங்க மச்சான் நாங்கள் ஆறுதலா வாரோம். தவிர தம் மீது என்னிடமும் ஊழல் குற்றச்சாட்டு வரலாம், எந்த வேளையிலும் தாம் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் தென்பகுதி அரசியல்வாதிகள் கோயில்களுக்கு சென்று கடவுள் வழிபாடு ஈடுபட்டு வருவதான தகவல்களும் உண்டு. திருப்பதிக்கு பிள்ளையோர் எல்லாம் போய் கும்பிடுவோம். நான் நேற்று வச்சு திருப்பதியானே காப்பாத்து. எங்க திருப்பதியான் மற்ற பக்கம் திரும்பிடுவான். இதில் வேடிக்கை என்னவெனில் அரச சொத்தை பொதுமக்களுக்கு அதிலும் ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டியதை சூறையாடியவர்களிடம் கூட கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்பதை நினைக்கும் போதுதான் எல்லாம் விந்தியாய் தெரிகிறது. இல்லை இப்ப சுயநலத்துக்காக லஞ்சம் கொடுக்குறார்கள் கடவுளுக்கு. என்ன கடவுள் எல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணாது. பரவாயில்லை, ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அங்கு கட்சி தாவுதல் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப கூட்டு சேருதல் என்ற நிலைமை இல்லாதிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். அங்கெல்லாம் இந்த விளையாட்டு போய் இல்லை. என்ன
மாற இது எங்களே இப்போ மாறி தெரிகிறாங்க போல இந்த கூத்துவெல்லாம் காட்டுறாரு. ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் போது தென்பகுதி அரசியல் முற்றுமுழுதாக தூய்மைப்பட்டுவிடும். அதே நேரம் எங்கள் தமிழர் அரசியல் தூய்மையை இழந்து சாக்கடைக்குள் விழுந்து போகுது. சாக்கடைக்கு ஓட்டு அது நெடுக சாக்கடான். என்ன செய்வது? எங்கள் அரசியல் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் இவர்களால் மட்டும் எப்படி முடிகிறது என்ற கேள்வி அதிர்ச்சியோடு எழுதிய வருகிறது. என்னொன்றா இவங்க எல்லாம் செய்யறாங்க, இவங்களாலே இப்படியெல்லாம் இப்படிதான் முடியுது என்று நாங்கள் யோசிக்க தோன்றுது என்று சொல்லி ஆசையை சொல்றேன். என்ன செய்யறது? அப்படித்தான் நிலைமை. என்ன வழக்கம் போடுறாங்க, அவன் வெண்டுட்டான்னு வழக்கம் போட்டுட்டாங்களா, யார் போட்டாங்கன்னு இன்னும் தெரியாது, இன்றைய பின்னே தான் தெரியும். ரைட், நாங்கள் ராசி பலனுக்கு வருவோம். பலவனுடைய கருத்தை பார்ப்போம். உன் உயர்வை உன்னை விட உயர்ந்தவனை வைத்துப்பார். உன் உயர்வை உன்னை விட உயர்ந்தவனை வைத்துப்பார். நீ சும்மா எனக்கு கஷ்டம் தலையை தெரிஞ்சு எனக்கு எங்கே இருக்காமல் என்னை விட இருக்கிறான், அவனை விட இப்படி போகலாம்ன்றதை பார். என்ன ரைட். மேஷம், இழுவறியாக இருந்த காரியங்களில் முன்னேற்றம் காணும் நாள், மகிழ்ச்சி அதிகரித்து மனமாற்றம் காணும் நாள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் நன்மை உண்டு. ரிஷபம், உடல் ரீதியான உபாதைகள் ஏற்பட்டு உற்சாகம் குறையலாம், வழிபாட்டால் நிம்மதி காண வேண்டிய நாள், பயணங்களின் போது விழிப்புணர்வு அவசியம், வேறு சுமை. நீ இந்த இன்றைக்கு பொன்மொழின்னு சொல்லிடு. மிதுனம், பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும், வெளியூர் தொடர்புகள் அனுகூலம் தரும், நட்பு வட்டம் விரிவடையும் நாள், எடுத்த காரியங்கள் எளிதில் கைகூடும். கடகம், வழிபாடு சிறப்பினை தரும், பெற வேண்டிய வரவுகள் வந்து சேரலாம், மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் மாறும், தொலைபேசி வழியில் நல்ல செய்தி ஒன்று வரும். சிம்மம், பணத்தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும், வழிபாட்டால் மகத்துவம் காண வேண்டிய நாள், சுபகாரிய பேச்சுக்கள் முன்னேற்றம் உண்டு, புண்ணிய காரியங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். கன்னி, பக்குவமாக நடந்து பாராட்டு பெறுவீர்கள். அப்பா பேச்சில் கனிவு பிறக்கும். ஐயோ கன்னிமாமடா அப்பா பத்திய வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையும், சுப செய்திகள் வந்து சேரலாம், பயணங்களா பலன் பார்த்து எல்லாம் நல்லா இன்னைக்கு கனிவா பேசுனா போய் கனிவா பேசினா மதிப்பு எடுக்கலாம். துலாம், வழிபாட்டில் ஆர்வம் கூடும், எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்க உறவினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும், வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகளும் நாள். விருட்சம், செயற்பாடுகளில் உற்சாகம் காட்டுவீர்கள். உண்மை ஓலாம் கிடக்கு இதுண்டு. குடும்ப மகிழ்ச்சி கூடும், அதங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள், வாக்கு மேன்மை உண்டு, ஆன்மீக சிந்தனை மேலும் நாள். தனுசு, மற்றவர்களின் விமர்சனங்கள் மறந்து செயல்படுவது நல்லது, காரிய வெற்றிக்கு கணபதியை வழிபட வேண்டிய நாள், ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, போசன சோமுண்டு. மகரம், வீட்டை பராமரிப்பது ஆர்வம் காட்டுவீர்கள், தொழில் ரீதியான பயணங்கள் இடம்பெறலாம், பக்குவமாக பேசி காரியங்கள் சாதிக்க வேண்டிய நாள். கும்பம், பணவரவால் சந்தோஷம் அடைவீர்கள், பொது வாழ்வில் பாராட்டும் போலும் கூடும் நாள், தித்திக்கும் செய்திகள் வந்து சேரலாம், எடுத்த காரியங்கள் எளிதில் கைகூடும். மீனம், பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களின் தகுதியை உயர்த்தும், வீட்டை சீரமைப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள், தொழில் மேன்மை உண்டு, போஷண சுகம் உண்டு, ஆரோக்கியமான நாள். 12 ராசி பலன்களும் நாங்கள் தெரிவிப்பது, நாங்கள் தீர்மானிப்பது நீங்களே தீர்மானித்து நீங்களே உங்கள் ராசி பலனை அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் நேற்றைய சந்தை விலைகளுக்கு வருவோம். திருநெல்வேலி, கத்தரிக்காய் 300, உருளைக்கிழங்கு 200, பச்சை மிளகாய் 200, தக்காளி 200, மரவள்ளிக்கிழங்கு 250, கோவா 450, கரட் 800, பூசணி 100, புடோல் 150, வாழைக்காய் 120, சின்ன வெங்காயம் 350, பெரிய வெங்காயம் 120, பாகற்காய் 600, வெண்டைக்காய் 150, கருணைக்கிழங்கு 300, பயற்றங்காய் 300, லீக்ஸ் 350, பீட்ரூட் 600, கரைமிளகாய் 500, முருங்கைக்காய் 1400, பூஞ்சி 400, கத்தரி தம்பிள் 200, கீரி ஒருபடி 120, தேசிக்காய் 300, தேசிக்காய் தேங்காய் 180, ராசவள்ளி 600, வெங்காயப்பூ 800, முள்ளங்கி 250, பொன்னாங்கானி 80, வல்லாரை 80, ஈரப்பலா சாவச்சேரியில் இருக்கிறது 100. ஆகையினால் இந்த விலைகளையும் பார்த்து விட்டோம். எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள், நாங்கள் நேரலையில் எங்களுடைய செய்திகளை பாதித்த இடையில் எங்களுக்கு கோளாறு ஏற்பட்டதால் திரும்ப வீடியோவாக எடுத்து உங்களுக்கு பதிவு செய்வோம். முன்னுக்கு பார்க்குறவர்கள் அந்த லைவ்லையும் போய் நேரலையும் போய் அந்த கொஞ்சம் இருக்கிறது அதையும் பார்த்து மீள இதையும் பார்க்கும்படி உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். எங்களை நேரலையில் இருக்கிறத தூக்குறோம், நாங்கள் வாச்சிட்டோம் ஃபுல்லாக வாச்சிட்டோம். அப்போ நாங்கள் நேரலையில் வீடியோ வருது, நேரலையில் வராமல் நாங்கள் இரவு செய்திகளை மட்டும் நேரலையில் தரலாமல் இருக்கிறோம். செய்திகளை நாங்கள் என்னென்னா பதிவு செய்வது மிகவும் கஷ்டமாக இருக்கு, காத்து வருது, சிக்கலாக இருக்கு. ஆகையினால நாங்கள் பொன்மொழிக்கு வருவோம். இந்த பொன்மொழியை பார்த்துட்டு வருவோம். என்ன பணத்தின் உண்மையான மதிப்பு பிறரிடம் கடன் கேட்கும் போது தான் தெரியும். கடன் கேட்கும் போது அவர்கள் கதைக்கிற கதையிலேருந்து தான் தெரியும் என்ன கேட்க போக என்ன கதை கதைக்கிறேன். இதையும் பார்க்க நான் உழைச்சிருக்கலாம்னு உழைச்சிருக்கலாம். ரைட், அடுத்தது இந்த ஜேம்ஸ் கிளார்க் மார்க்ஸ்வெல் பிறந்த தினம் என்று இன்றைய பிறந்த தினம் அவருடைய நினைவு தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்ப பொன்மொழிகள் நல்ல பொன்மொழிகள், பணத்தின் தேவை, பணத்தின் அருமை, அதனுடைய மதிப்பு நாங்கள் பிறரிடம் கடன் கேட்கும் போதுதான்
எங்களுக்கு அதன் அருமை தெரிகிறதுன்னு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து. ஆகையினால் இத்தனையுடனும் நாங்கள் உங்களிடமிருந்து வலம்புரி நாடு நடப்புடன் விடைபெற்றுக் கொள்கிறோம். உங்கள் அடுத்த இரவு நேர செய்தி தொகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வர் உங்களுடைய முருகனும் சின்னாவும். நன்றி.